மேம் வந்து கும்பகோணத்துலேருந்து வராங்க. நாங்கள் 4 டைம் ரிட்டர்ன் அனுப்புனாலுமே அவ்வளோ பொறுமையாக எங்களை நம்பினாங்க. அகெயின் வந்தாங்க. இவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது, ஹெல்த் இஷ்யூஸ். அதுக்கெல்லாம் டேப்லெட் எடுத்ததுனால ஃப்ரண்ட் ஃபுல்லாக பால் ஆயிடுச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிஃப்ட் எடுங்க. ஓன் ஹேர் எப்படி வளர்ந்துருக்கு. இது நிஜமாவே ரேஸ்க்கு கிடைச்ச சக்ஸஸ். என்னோட கஸ்டமர்ஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணது. ஸோ நீங்கள் பே பண்ணுறது முக்கியம் இல்லை, நாங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணணும். இவங்க என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறதுனா நான் கண்டிப்பாக க்ரோத் காமிக்க முடியாது. என்னோட பர்சன்டேஜ் வந்து 25% நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். பட் 75% உங்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் இவங்க வந்து ஃபஸ்ட்டு வரும்போது ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க ட்ரீட்மெண்ட் இது. அப்போ எங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு நாங்கள் ஸ்லோ பை ஸ்லோவாக கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க டாப்பர் கேட்டாங்க, நான் எதுவுமே பண்ணி கொடுக்கல. நானும் 10 கவுண்ட்டு, அதுக்கப்புறம் 20 கவுண்ட்டு, இப்போ தான் ஃபுல் கவரேஜ் போட்டிருக்கேன். பட் ஆனால் இவங்களுக்கு இதுக்கப்புறம் தேவைப்படப்படாது, அந்தளவுக்கு வால்யூம் மாற ஆரம்பிச்சிருச்சு. பட் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த டென்சிட்டிக்காக வேணால் நாங்கள் 2 சைடும் வைப்போமே தவிர இனிமேல் பெருசாக தேவைப்படாது. பட் ஓன் ஹேர் ஹெல்த்தியாக இருந்தாலும் அவங்க ரொம்ப ஹாப்பி. ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் பெஸ்ட்டு ரிசல்ட் பண்ணி கொடுக்குறோம்.